ஓம் சிவாய நம. அஸ்ட்ராலஜர் ஆயில்ய மைத்திலி. பலன் தரும் பரிகாரங்கள். நான் சொல்லக்கூடிய பரிகாரங்கள் எல்லாமே புதுமையாக இருக்குங்க. ஆனால் நடைமுறையில் நீங்கள் பயன்படுத்தும் போது ரொம்ப பயனுள்ளதாகவும் இருக்கும். பயன்படுத்தி பாருங்கள். ஸோ ஒரு மோசமான தசா புத்தி அப்படின்றது 6, 8, 12 பாதகாதிபதி. இதோட காலங்களில் ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்புக்கள், தேவையில்லாத உடல் உபாதைகள், நோய்கள், இது எல்லாமே நம்மளை சுற்றி ரவுண்டு கட்டி அடிக்கும். இது நிறைய பேரோட எக்ஸ்பீரியன்ஸ் தான். இதில் மனசு ரொம்ப இறுக்கமான ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்படும் பொழுது ஆத்ம பலம் குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஆத்ம பலம் குறைய 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 நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்றது நம்மளால் உணரவே முடியாது. ஸோ என்ன நடக்குதுன்றது நம்மளால் தாங்கி கொள்ளவே முடியாது. இந்த 8, 12 ரொம்ப மோசமான ஒரு 8 குடியேற தசாவோ, 8 குடியேற புத்தியோ, 8 குடியேற தசா 6 குடியேற புத்தியோ நடக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் தாங்கிக்கவே முடியாது. நோய் நொடியில் போய் நல்லா மாட்டிப்போம். தேவையில்லாத விரயங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது போல் உள்ள காலகட்டங்களை எப்படி கடப்புவது? அப்படி கடக்கும் பொழுது நமக்குள்ள ஒரு ஸ்பிரிட் இருக்கணும் இல்லையா? ஒரு தெய்வீகமான ஒரு ஆற்றல் நமக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் சில விஷயங்கள் நம்ம அதிலேருந்து கடந்து போக முடியும். ஸோ அந்த வகையில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த முறை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். உங்களுக்கு ஒரு ஆத்ம பலம் கிடைக்கும். நம்ம மனசில் எதையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு ஆத்ம பலம் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். ஆத்ம பலமே இல்லாதவங்க ஒரு நாளும் அடுத்த கட்டத்துக்கு போகவே முடியாது. ஸோ நம்மளுடைய ஆத்ம பலம் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னா, எது நடந்தாலும் அதை எதிர்கொள்ள வேண்டும், தாங்கிக் கொள்ள வேண்டும். ஸோ இந்த ஒரு கோட்பாட்டோடு இருக்கும் பொழுது கடந்து போயிடலாம். அதுக்கு நமக்கு ஒரு தெய்வீக ஆற்றல் தேவை. சில பேரெல்லாம் என்னன்னே நம்மளை சுற்றி நடக்குதுன்னே தெரியாமல் அதுக்குள்ளேயே சுற்றி வந்துட்டுருப்பாங்க. நான் நிறைய இடத்துல போனேங்க, நிறைய பரிகாரம் பண்ணேங்க, என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரிலங்கன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே இப்போ சொல்லக்கூடிய இந்த பரிகார முறை ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். பின்பற்றி பாருங்கள். அதாவது ருத்ராட்ச மாலை, 5 முகம் கொண்ட ஒரு ருத்ராட்ச மாலை 108 மாலையாக பார்த்து வாங்கிக்கோங்க. அந்த ருத்ராட்ச மாலையை முதல்ல ஏதாவது ஒரு உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிவன் கோயிலில் கொடுத்து அபிஷேகம் பண்ணி வாங்கிக்கோங்க. அந்த மாலையை நீங்கள் தினமும் பயன்படுத்தணும். எப்படின்னா, நீங்கள் நாள்தோறும் குளிக்க போகிறீங்க அப்படின்னும் பொழுது, நீங்கள் நாளைக்கு காலையில் எழுந்து காலம்பரை குளிக்கிறீங்கன்னா நைட்டே ஒரு தண்ணியில் போட்டு அந்த ருத்ராட்ச மாலையை போட்டு ஊற போட்டுருங்க. அந்த தண்ணி ருத்ராட்ச தண்ணியாக மாறிடும். சாதாரண தண்ணி ருத்ராட்ச தண்ணியாக மாறிடும். அந்த தண்ணியில் நாள்தோறும் காலையில் நீங்கள் குளிச்சுக்கிட்டே வரணும் 90 நாளுக்கு. உங்களுக்கு தெரிஞ்ச சிவ மந்திரம் எது இருந்தாலும் நீங்கள் சொல்லலாம். 108 முறை அந்த குளிக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த ருத்ராட்சத்தை எடுத்து தலைமையில வச்சுக்கிட்டு அந்த தண்ணியில் குளிச்சுக்கிட்டே வரும் பொழுது உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் வெளியேறிடுங்க. ஒரு நல்ல பாசிட்டிவ் ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய ஆத்ம பலம் கூடும். இதெல்லாம் நீங்கள் நல்லா பயிற்சி பண்ணி பார்க்கும் பொழுதே நீங்கள் தெரிஞ்சிடலாம். நீங்கள் ஒரு 30 நாள் தொடர்ந்து இதை பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது உங்களுக்குள்ள நிறைய மாற்றங்கள் உண்டாகும். நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இதெல்லாம் என்னோட கிளைண்ட்டுக்கு நான் சொல்லிட்டு வரக்கூடிய விஷயங்கள் தான். பெண்கள் மாதவிடாய் காலத்தில் இதை செய்யக்கூடாது. துக்கமான சில விஷயங்கள் நம்ம போய் கலந்துக்கிட்டு வரோம் அப்படின்னும் பொழுது அந்த காலகட்டங்களையும் இந்த போல விஷயங்கள் செய்யக்கூடாது. மற்றபடி 2 பேருமே செய்யலாம். ஆண் பெண் இருவருமே இதை செய்யலாம், தவறில்லை. இது எல்லாமே பழங்கால முறைங்க. இதெல்லாம் ஒரு என்னோட குருநாதர் எனக்கு போதிச்ச விஷயங்கள் தான். ருத்ராட்ச நீர் நம்மள வீட்டுக்குள்ளேயே நம்ம தெளிச்சு கூட விடலாம். அவ்வளோ ஒரு எனர்ஜிக்காக இருக்கும். இதெல்லாம் பயன்படுத்தி பாருங்கள். உங்களுக்கு நான் 6, 8, 12 கூடிய தசா புத்தி அந்தரங்க காலங்களில் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிகிட்டு இருக்கோங்க. சனியோட பாதிப்பில் இருக்கிறவங்க இது எல்லாமே முயற்சி பண்ணி பாருங்கள். இந்த பரிகார முறையெல்லாம் மிகச்சிறந்த பலன்களை உங்களுக்கு பெற்றுத்தரும். ஸோ இந்த முறைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஜோதிடம் பார்ப்பதற்கு ஜாதிடம் பற்றி முழு தகவல் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்பிளே தெரியக்கூடிய தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும். நன்றி, வணக்கம், வாழ்க நலம். ஓம் சிவாய நம. அஸ்ட்ராலஜர் ஆயில்ய மைத்திலி.